அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை 1.5 மணி நேரத்தில் மாற்ற முடியும்னா எனக்கு தெரிஞ்சு கடவுளால் முடியும். அப்படி மாற்றின 2 கடவுள் தான் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எப்போவுமே நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஒரு படம் நடக்கும். எனக்கு இது ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்கல்ல, ஒரு 3 மாதம் 4 மாதத்தில். ஸோ குழந்தை நல்லா இருக்கா, அது கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறது தான் என் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், ரொம்ப பேர் சொல்லுவாங்க, மகேஷ் நீ இந்த மாதிரி வந்திருக்கிறது வந்து உன்னோட தன்னம்பிக்கை அப்படின்னு. ஸோ அது என்னோட தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்கு என் மேலே நிறைய பேர் வச்சு இந்த நம்பிக்கையும் காரணமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வச்ச நண்பர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஹீரோ படத்தை அந்த ஹீரோவை நான் பாராட்டுறது ஓகே, கூடவே இன்னொரு ஹீரோ இருந்தார், அவர் பார்த்துட்டு அந்த ஹீரோவை பாராட்டினதுக்கு. ஸோ இந்த ஜென் கொஞ்சம் எப்படி நல்லா போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அஜய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்ததும் சரி, வந்து அவரை ப்ளஸ் பண்ணதுக்கும் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு படத்தை வந்து நான் தூக்கிட்டு போனேன், கேமராமேன் இவர் தனஞ்சயன் சார் எடுத்துகிட்டு போனார். படம் ஷூட் நடக்கும்போது இன்னொருத்தர் கேமராவை தூக்கிட்டு போவார், அவர் கேமரா மட்டும் தூக்கிட்டு போகல, என்னோட விஷனையும் சேர்த்து தூக்கிட்டு போனார் முத்தையா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நம்ம ஃபைட் மாஸ்டர் அபி ப்ரோ, அவர் எனக்கு வந்து பொய்க்கால் குதிரை படத்துலேருந்தே தெரியும், அவரை நான் நடிகனாக அந்த படத்தில் அவர் படம் நல்லா கேட்கும் போது. ஸோ அபி ப்ரோ அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆர்ட் டைரக்டர் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் எப்படி ஒரு விஷனுக்கு வந்து ஒரு அது என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அங்கே ஒரு உருவம், ஒரு மாதிரி புகையாடுறதுக்கு வந்து ஒரு உருவமாக்குறது வந்து பவிஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் பவிஷ் ப்ரோ. நாகதுர்கா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ். சசி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நீங்கள் உங்கள் படத்தோட இதில் இருக்கும்போது ஆக்சுவலாக 100 சாமி நீங்கள் தான் சார். ஏன்னா இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு படத்துக்கு வந்து நம்ம அதுக்கு ப்ளஸ் பண்ணணும், அந்த படத்தை பற்றி ப்ரை பண்ணி பேசணுங்கிற அந்த மனசு இருக்குல்ல சார், கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான், அந்த மனசு தான் கடவுள். உண்மையிலே நீங்கள் 100 சாமி தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வேறு யாராவது பேர் நான் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவி, தேவா, அப்புறம் ஆனந்த், ராஜா, அப்புறம் இன்னும் 2 3 பேர் தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து டே நைட் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ மகேஷ். பாப்புலர் டிமாண்ட் வந்து கண்டிப்பாக வந்து மேடம் பேசி ஆகணும்னு சொல்கிறாங்க. வனிதா விஜயகுமார் மேம் மீடியெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க, மேம் சார் அவங்க பேசாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒத்துக்க மாட்டோம், கவரேஜ் கொடுக்க மாட்டோம் உங்கள் படத்துக்கு சொல்கிறாங்க. நான் பயப்படுறேன், ஐயோ கவரேஜ் மிஸ் ஆகிடுமா அப்படின்னு. அதனால் ஆன் பாப்புலர் டிமாண்ட் ஒரு கிளாப், ரவுண்ட் ஆஃப் கிளாப் கொடுத்துடலாம் வனிதா விஜயகுமார் மேம்க்கு. நான் ஹோஸ்ட்டாக அவங்கள வெல்கம் பண்ணுறதுல வாழ்த்துறேன். அண்ட் ரேகாவுக்கு நன்றி, கவிதாவுக்கு நன்றி. ஊடக நண்பர்கள் 1.5 மணி நேரம் கழித்து ஆரம்பித்து எங்களை வந்து கடகடான்னு முடியுங்கன்னு சொன்னால் நியாயமே இல்லை. எல்லாருமே வந்து அங்கங்கே விழாவில் எங்களை மாட்டி விட்டீங்க. நாங்கள் 9 மணிக்கு ஆரம்பிக்கலாம் நினச்சா 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிக்க வச்சுட்டீங்க. எல்லாருமே வேறு வேறு விழாக்களில் உங்கள் மிஸ்டேக் இல்லை. அண்ட் இது மாதிரி நடந்ததோடு தான் இவ்வளோ டென்ஷன் ஆகுது. பட் ஆனால் வனிதா விஜயகுமார் மேடம் கடைசியாக நம்மளெல்லாம் பேசி இந்த விழாவை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, எல்லாருமே ஒரு மாதிரி உழைச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் நாங்கள் ஒரு சேலஞ்சு விட்டுருப்போம், நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 4 மாதம் நீ வாழ்ந்து பாருன்னு. ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு சேலஞ்ச் ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்து வந்து என்னோட ஏடிஸ் டீம் தான். அவங்கள மாதிரிலாம் சத்தியமாக யாராலும் வேலை பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு காலையில் 3 மணி வரைக்கும் க்யூப்பில் நின்றுட்டு இருந்தவங்க என் டேரக்ஷன் டீம் தான். ஸோ முத்தரசன், பாலாஜி, ராஜன் எடிட் அசிஸ்டன்ட், டே 1லேருந்து அவங்க கொடுத்த இது வந்து மறக்கவே முடியாது. ஸோ என்னோட ஏடிஎஸ் டீம் அத்தனை பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ தூரம் என் மேலே வெறுப்பு இருந்தாலும் கோவம் இருந்தாலும் மன்னிச்சிங்க. உங்கள் எல்லோரையும் லவ் பண்ணுறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்தோம். ஸோ பேச வேண்டியது வந்து இப்போ நான் பேசுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே குவிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்புள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளில் சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போது சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பேசிட்டாங்க. ஃபாக்ஸன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து
பிகாஸ் ஐ திங்க் எல்லாரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச்ட் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீஸ் அ ஸ்வீட் ஹார்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். August 18th இஸ் இஸ் பர்த்டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே August 18th. அப்போ நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ள தான் அப்படின்னு. த வே தேவர் இன்டராக்டிங் வென் ஷி கேம் டு த ஸ்பாட், அம்மா வந்தப்போ கூட விமலா. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் August 18th நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட். அதே மாதிரி நாகதுர்கா வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்க்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. ஆமாம், அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு see the film. ரொம்ப பில்டப்பாக இருக்குது பட் ஐ வாண்ட் டு see the film. இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்றைக்கி படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்குது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் there is a space and for newcomers and for new talents. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் திஸ் கண்டினியூஸ். அதே மாதிரி லவ்வோ லவ்வுக்கு வந்து July 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த இட்ஸ் அ வெரி கரண்ட் டாபிக், ஆன்கோயிங் டாபிக் அண்ட் ஐ லவ் த டைட்டில் லவ்வோ லவ். எல்லார் லவ்வும் அப்படி தானே, லவ்வோ லவ். ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து சேர்த்திடுங்க. அவ்வளோதான். நன்றி. ரிவ்யூஸ் மட்டும் நாள் இது, இனிய நாள் இது. காலத்தின் அருமைகிறது என் அகமாலும் தம்பி செல்லுமணி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் ஆற்றலாளர்களே, அரங்கம் நிகர் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லவ்வோ லவ் உண்மையிலேயே தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் வந்து கொடுத்து வைத்தவர். அருமையான தயாரிப்பாளர் சகோதரர் தனஞ்சயனை சேர்த்து பண்ணுவதால் ஒரு 20 கோடி பண்ண வேண்டிய படத்தை அதே செலவில் 10 கோடி ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற தனஞ்சயனை பாட்டனாக பெற்றதுனால உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றினை ஈட்டு தரும் என்பது முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெல்லென தெரிகிறது. பவிஷை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு நலவென்பால் ஒரு பாடல் இருக்குது. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் தம்மனத்தை மங்கையர் தம்மனத்தை வழங்கும் தொடர்ந்தொலான் மேய்மை நலன் என்பான் உளன் என்பான் வேந்தன் உனக்குன்னு சொல்லுவாங்க. மங்கையர் பார்க்கும்போது அவருடைய மனசை வாங்கக்கூடிய அளவுக்கு அழகும் ஆற்றலும் மிக்க கதாநாயகனாக தம்பி பவிஷ் தெரிகிறார் என்பது தெல்லென தெரிகிறது. ஆகவே காதல் பற்றி சொல்லணும்னா, காதல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற காதல். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், கொள்கைகள் மாறலாம். ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று, அது காதல் மட்டும்தான். அந்த காதல் வாழ்க வாழ்க. இசை அங்கிங்கென அதோடு எங்கும் ஒலித்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.